ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நம்மளுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து நம்மளை அறிவுறுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகள் சொல்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு, அதோடு விட்டுடாம அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளோ முக்கியமான காரியம் பாருங்க. தேவ பிள்ளைகளே, பணம் நம்மளுக்கு அவசியம். பணம் இல்லாமல் நம்மளால வாழ்வது உண்மையில கடினம் தான். நம்ம சாப்பிடுவதற்கு, உயிர் வாழ்வதற்கு, நம்ம உடை உடுத்துவதற்கு, சமுதாயத்தில் இருப்பதற்கு பணம் அவசியம். ஆமேன். ஆனால் அந்த பணமே ஆசையா பேராசையா மாறிடக்கூடாது. சிலருக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம். ஆமே, அங்கே நோக்கமெல்லாம் படுக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, பணம் பணம். அந்த குடும்பத்துக்குள்ளே, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, பண ஆசை இச்சிக்க கூட சிலர் அதை இச்சித்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு 500 ரூபாய் சம்பாத்தியம் இருக்குன்னா, அந்த 500 ரூபாயில திருப்தியாய் வாழ்ந்து ஆமேன், அதுலேயும் ஒரு ஆமேன் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்படி பழகி கொண்டு வாழும்போது எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு 5000 ரூபாய் செலவு பண்ணால் எப்படி நம்ம வாழ முடியும்? தெய்வ பிள்ளையில, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதா. அந்த பண ஆசையினால எத்தனை பேர் தவறான காரியத்தை செய்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு எத்தனை கொலைகள், எத்தனை விதமான தவறான காரியங்கள், இன்னைக்கு பல விதமான மோசடிகள். இதுக்கெல்லாம் ஒரு வேறு எங்கே இருக்குன்னா பண ஆசை தான். தேவ பிள்ளையில, நான் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு பணத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தான் அப்படி இருக்கலாம். தேவ பிள்ளையில, யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ, ஆண்டவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பணம் அவசியம். இப்போ நாங்கள் ஊழியம் செய்வதற்கும் பணம் அவசியமாக இருக்குது. இதை நாங்கள் மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் பணம் அவசியமாக இருக்குது. ஆனால் அதையே ஒரு ஆசையாக இருக்கக்கூடாது. தேவ பிள்ளையில, எனக்கு ஆமீன் ஊழியத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்குது. 23 ஆண்டுகளாக அந்த ஊழியத்தை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த உண்மையில் வர இருக்கிறார். இனி வரலாம் கைவிடவே இல்லை. அழகாக ஆண்டவர் ஊழியத்தை நடத்துகிறார். தேவ பிள்ளையில, ஊழியத்தை மாத்திரமே உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஏன் அதை நம்ம இச்சித்து, ஏன் அது மேலே பேராசை வச்சு இன்னைக்கு தவறான காரியத்துக்குள்ளே போகணும்? அப்போ எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதா பாருங்க. தீமைக்கு வேறா இருக்குன்னு ஆவியானவர் இங்கே எழுதாம எல்லா தீமைக்கும். அப்போ பாவத்துக்குற வேற எதுனா இந்த பணாசை. தேவப்பிள்ளையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்வார். வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டு இருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து தான் பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். பாருங்க, இங்க ஒரு பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கறதுக்கு ஒப்புமையாக ஆண்டவர் சொல்லுவார். ஒரு ராஜாவிடத்துல 10,000 தாலந்து கடன் வாங்கின ஒரு மனுஷன் இருக்கிறான். அதை கண்டுபிடிச்ச உடனே ராஜா அவனை அழைத்து வர சொல்லி, நீ கடனை கொடுத்தே ஆகணும், எல்லாத்தையும் நீ விற்று என்ன பண்ண கொடுக்கணும் அப்படின்னும் போது அவன் காலில் விழுந்து விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, எப்படியா கொடுத்துட்றேன் அப்படின்னும் ராஜா அவனை மன்னித்து விட்டு அந்த கடனை தான் தள்ளுபடி பண்ணிடுறார். ஆனால் அவனிடத்துல ஒரு 100 வெள்ளி பணத்தை வாங்கியிருக்கிறான். ராஜாவுக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கி கொண்ட, தயவு பெற்றுக்கொண்ட இவன் தன்னிடத்தில் 100 வெள்ளி பண்ண வாங்கினா மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா? தயவு பாராட்டணுமா பாராட்டக்கூடாதா? தேவ பண்ண அவனுக்குள்ள அந்த பண ஆசை வேற இருந்ததுனால அவன் என்ன செய்யறானாக்கா அவனை அடித்து துன்புறுத்தி அவனை வேதனைப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். இதை ராஜாவுக்கு தெரிஞ்சவன ராஜா சும்மா விட்டுருவாரா? தெய்வ பிள்ளைகளை அவனை சிறைச்சாலைகளை போடுகிறத பார்க்குறோம். அப்போ பாருங்க, இன்னைக்கு பண ஆசையினால எப்படிப்பட்ட தீமையான காரியம் நடக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பண ஆசையினால எத்தனை கொலைகள், எத்தனை வெறித்தனமான காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கு. பணம் அவசியம், ஆனால் அதை இச்சிக்க கூடாது. அதுவே நம்மளுக்கு என்ன பண்ண பேராசையை மாறி இருக்கிறது.
அன்றெண்டுக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களை தார ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஆண்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் பணாசை இல்லாதவர்களாய் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பணாசை எல்லாத்தையுமே வேறா இருக்குன்னு சொன்ன போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அது இச்சித்து நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.